தோல்வி பயத்தில் தினம் பழனிசாமி அவர்கள் தாறுமாறா தரங்கிட்டு பேசுறாரு. இன்னைக்கு மாலை, இன்னைக்கு மாலை சென்னையில் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? திமுக ஆட்சியில் கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பாரு. என்ன திமுக ஆட்சியில் வந்து தான் போயிருப்பேனா? இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களை, என் மரணத்தை பத்தி பேசுறீங்களே, மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நான் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுயிர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். கொடுஞ்சரின் கொடுமைக்கு பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன்? கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி கூட அழிஞ்சுக்கிட்டு கொரோனா வாழ்வுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லலை. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. யாருக்கும் சொல்லலை. இப்படி சொல்லாம போன காரணத்துல என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. பழனிசாமியோட கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர், எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவர்களோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன்.